மார்க்கோ ரூபியோ அவர்கள் நாட்டோவோட டிஸ்கஷனுக்காக வந்திருக்காரு. ஸோ அந்த இடத்துல தெளிவுபடுத்திக்கிறார், நான் உக்ரைனை பத்தி டிஸ்கஸ் பண்ணதுக்கு இங்க வரலைங்க. நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்னா அட்ரஸ் பண்றதுக்கு, நாட்டோவோட வேல்யூ அட்ரஸ் பண்றதுக்காக வந்திருக்கேன். யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு நாட்டோவோட வேல்யூ அட்ரஸ் பண்றதுக்காக வந்திருக்கேன். உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா பியூஆர்எல்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஏற்றபடி சப்போர்ட்லாம் வந்துட்டு இருக்கு. முன்னாடி இருக்கிறத விட இப்போ ரொம்ப அதிகமாகவே வருது. அதனால அதை பத்தி பேச வேணாம். நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுல எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது அந்த ப்ரோக்ராம். இங்க பாருங்க, லிசன் பண்ணுங்க. என்னோட டாஸ்க் இன்னைக்கு என்ன அப்படின்னா, கிரவுண்ட ப்ரிப்பேர் பண்றதுக்கு சக்சஸ்ஃபுல்லான மீட்டிங், நம்பகத்தன்மையான சக்சஸ்ஃபுல்லான மீட்டிங் 6 வாரத்துல நடக்க இருக்கு அன்காரால. அதுக்கு ஒரு கிரவுண்ட லே பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நான் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் புரியும்னு நினைக்கிறேன். கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்றது எல்லாத்துக்கும் தெரியும். இதே நீங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கேட்டிருந்தீங்கன்னா, அமெரிக்கன் பாலிடிக்ஸ்ல ஒரு பீரியட் இருந்துச்சு. எந்த ஒரு டிபேட்டுமே கிடையாது. அமெரிக்காவோட பிரசன்ஸ் நாட்டோல வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஸ்கஷனுமே இல்லாம இருந்துட்டு இருந்தது. ஆனா இப்ப அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் தான் முன்னாடி வந்து நிக்குது. என்ன வேல்யூ அமெரிக்காக்கு நாட்டோனால கிடைக்கிறது? நான் நம்புறேன் நாட்டோ அப்படிங்கிறது பண்ண யூரோப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே நேரத்துல நாட்டோ யூஎஸ்க்கும் வேல்யூபிளா இருக்கணும் அப்படிங்கிறது போல மார்க்கோ ரூபியோ அவர்கள் அவரோட ஸ்டாண்ட தெளிவா வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சு பேசியிருக்காரு. ரொம்ப கடுமையான விவாதங்கள், வாக்குவாதங்கள் அமெரிக்காக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் போயிருக்கும். நேட்டோ நாடுகளுக்குள்ள மத்தியில பல்வேறு கருத்துக்கள் பேசியிருப்பாங்களோ அப்படின்ற கேள்விகள். ஏன் இந்த அளவுக்கு விஷயங்கள் இப்ப நடக்குது அப்படின்னா, டான்ஸ் கேன்யோ அப்படின்ற ஒரு நபர், ட்ரம்ப் அவர்களோட டெபுட்டி சீஃப் ஆஃப் ஸ்டாஃப், அவர் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறாரு. B2 ஸ்டெல்த் பாம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறாரு. அது போகுது, குண்டா போறது, இந்த சினிமாட்டிக் ரேஞ்சில் எடுப்பாங்க இல்லையா, இது ஜென்ரேட்டர் தான். பட் இருந்தாலும் இது போல வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பதிவுகள்லாம் போட்டு ஷேர் பண்ணிட்டு இருந்தார். ஏன் இது ஹைலைட் ஆகுது இவர் போடுறது அப்படின்னா, போன முறையும் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு தடவை போட்டிருந்தாரு, முன்னாடி போட்டிருந்தாரு வீட்டோட ஃபுட்டேஜ். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஈரான் அவர் போட்ட அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மேல தாக்குதல் பண்ணாங்க. இப்ப திரும்பியும் B2 பாம்பர் அப்படின்னா ஈரான்ல இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் இருப்பிடம் தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஈரான் ஜிபிஎஸ் ஃபுல்லா ஜாம் பண்றாங்க. ரீஜன் முழுக்க டேங்கர்ஸ், அமெரிக்கன் டேங்கர்ஸ் எல்லா பக்கத்துலயும் இருக்கு. மேபி இன்னொரு அசாசினேஷன் அட்டம்ப்டுக்கு இல்ல ஒரு தாக்குதலுக்கு அமெரிக்கா தயாராயிருக்கலாம். அந்த ஒரு தாக்குதலுக்காக திரும்ப ஈரான் மேல யுத்தம் வருது அப்படின்னா, யூரோப்பியன் யூனியன் நாடுகள், குறிப்பா நாட்டோ நாடுகள், ஸ்பெயின் போன்ற நாடுகள்னா பேஸ பயன்படுத்தக்கூடாது, எங்களோட ஏர் ஸ்பேஸ பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ அதுக்கு ஏற்றபடி விவாதங்களுக்கு வந்திருப்பாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. அமெரிக்கா அவங்க கெஞ்சுறாங்களா, லிட்ரலா உதவுங்க ப்ளீஸ், எங்களால ஈரானுக்கு எகெயின்ஸ்டா சண்டை பிடிக்க முடியல, நாட்டோ நாடுகளே எங்களுக்கு வந்து உதவுங்க ப்ளீஸ் அப்படிங்கிற அமெரிக்கா சார்பா ரூபியோ அவர்கள் போய் கெஞ்சறதுக்காக போயிருக்காரா அப்படின்னு கேள்விகள் சிலர் தரப்புல இருந்து வருது. இன்னொரு தடவை டிமாண்ட் பண்றதுக்காக போயிருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. அப்படின்னா இந்த சமயத்துல ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா நாட்டோ நாடுகள் ஸ்ட்ரைக் பண்றோம் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறது போல ஒரு எக்ஸசைஸ் பண்ணியிருக்கிறாங்க. திடீர்னு லண்டனோட மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ள பூந்து நாட்டோவோட ஃபோர்ஸஸ் ஆக்குபை பண்ணிட்டு சிவிலியன்ஸ் எல்லாத்தையும் இவாக்குவேட் பண்ணிட்டு அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷனை அவங்களோட பேஸா மாத்தி, ஹெட் குவார்டர்ஸா மாத்தி, அந்த இடத்துல இருந்து வந்து பண்ணா அட்டாக்க டெலிவரி பண்றதுக்கான டீப் ஸ்ட்ரைக்கை டெலிவரி பண்றதுக்காக ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா அந்த இடத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அலைஸ் எல்லாம் ஒண்ணு கூடி அட்டாக் பண்றதுக்காக ஒரு ட்ரில்ல பண்ணி பாத்துக்கிறேன். அதாவது எந்த அளவுக்கு எஸ்கலேஷன் போயிட்டு இருக்குன்னு பாருங்க நாட்டோ நாடுகளுக்கு. ஸோ டீகமிஷன் பண்ணப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ட்ரெயின் ஸ்டேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி நாட்டோ ஒரு டெஸ்டிங் பேஸா வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் வார்ஃபேர் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உருவாக்கி சப்ரஸ் பண்ணி ரஷ்யாவோட கம்யூனிகேஷன், ட்ரோன்ஸ் எல்லாத்தையும் தடுக்கும் விதமா அந்த அண்டர் கிரவுண்ட் சப்ஸ்டேஷனையே, ட்ரெயின் ஸ்டேஷனையே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸா மாத்தி பயன்படுத்துறதுக்கான எல்லா வகையிலையும் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அமெரிக்கா, இங்க பார், நீ எனக்கு உதவலைன்னா நான் உனக்கு உதவ மாட்டேன், ஈரான் போருக்கு வா, நான் இதுக்கு நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், இல்லைன்னா இந்த பியூஆர்எல் இருக்கு இல்லையா அதுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது போல பிளாக்மெயிலும் பண்ணியிருக்கலாமா. ஒன்னு கெஞ்சவா பிளாக்மெயிலுக்கா அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல தெரிஞ்சிடும்.
ஆனா உக்ரைன் ஒரு பீதியை கிளப்பி விட்டுருந்தாங்க. பெலருஸ் வண்டையா கேட்டு விட்டுருக்காங்க. அதுக்கு உக்ரைன் தரப்பு இருந்து என்ன ஆச்சுன்னா, நியூக்ளியர் டிசாஸ்டர் வந்துருச்சு, பெலரூஸ்ல ஒரு இஸ்காந்தர் எம் இருக்கு இல்லையா, சோதனை பண்ணிட்டு இருக்கும்போது நியூக்ளியர் வாரேட் சேஞ்ச் பண்ணும்போது வெடிச்சிருச்சு. ஐயோ அந்த ஏரியா ஃபுல்லாவே ரேடியேஷன் பரவிட்டு இருக்கு, மோசமா இருக்கு, கையாளவே தெரியல பெலரூஸ்க்கு. அங்க படைகளுக்குள்ள சண்டைகள் வருது, மோதல்கள் வருது. ஒரே பதட்ட சூழ்நிலையில ரஷ்யாவும் பெலரூஸும் இருக்காங்க. இம்மீடியட்டா ட்ரில்ல நிறுத்திட்டாங்க அப்படிங்கறத வந்து பண்ண கிளப்பி விட்டுருக்காங்க. உடனே அந்த ரீஜன்ல இருக்கிறவங்களா இதாயிருக்குமா. ஸோ பெலரூஸ் வண்டையா கேட்டுருக்காங்க, கல்வி ஊத்தி இருக்கிறாங்க. உங்களை மாதிரி ஆளுங்க இல்லப்பா நாங்களாம் அப்படிங்கறது போல வண்டையா கேட்டு, நான் கொஞ்சம் ரீசெண்டா பேசுறேன், உங்களுக்கு தெரியும் லுக்கசங்கா அவர்கள் எப்படி பேசுவாருன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பச்சை பச்சையா கேட்டு விட்டுருக்காரு. அது மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, போய் வேலையை பாரியா போய் அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க. ஸோ ட்ரில் எந்த ஒரு தடையும் இல்லாம அது தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு, இது ஃபேக்கா இல்லை ரியலா அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்கள் தான் தெரியும். போர் சூழல் அப்படிங்கிறதுனால எதையுமே உறுதிப்படுத்த முடியல, நடந்திருக்கா இல்லையான்றதே தெரியல. ஸோ ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ்ல இது போல அணு ஆயுதங்களை கொண்டு வந்திருப்பாங்களா, அந்த சோதனை பண்ணுவாங்களா உண்மையாலுமே அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். ஸோ ரேடியோ ஆக்டிவ் நேரத்துக்கு வந்துருன்னா அமெரிக்கா சும்மா இருந்திருக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற போல தான் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ஜெலன்ஸ்கியாக திரும்ப ஒரு விளாக் வந்து பண்ண போட்டிருக்காரு, அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. பெலரூஸ் நம்ம மேல அட்டாக் பண்றது வந்து உறுதி, ரெடி ஆயிட்டாங்க, நான் நிக்கிறேன்ல மக்களே பாருங்க, இந்த இடத்துல த்ரெட் இருக்கு. பெலரூஸ் இருக்கிறாங்க இல்லையா, இந்த ஓலின் பகுதி, ஜைட்டோமர் பகுதி, ரொவான் பகுதி, இந்த பகுதி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு. அவங்களோட இலக்கு கீவ் மட்டும் கிடையாது, செர்னிகோவ் ரீஜன் மட்டும் கிடையாது, எல்லா பகுதியிலயும் அவங்க அட்டாக் பண்ணுவாங்க. ரஷ்யா இந்த ரிவைனி நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை கையகப்படுத்த தாக்குதல் பண்ண கூட தயங்க மாட்டாங்க. அதனால மக்களே நம்ம எல்லாத்துக்கும் ப்ரிப்பேரா இருக்கணும், நம்ம ப்ரியம்டிவா இருக்கணும். பெலரூஸ் வந்து பாத்தீங்கன்னா இது போல செய்யறாங்கன்னு தெரிஞ்சாலே நம்ம அட்டாக் பண்ணிடணும் அப்படிங்கறதோட வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிறாரு. லுக்கசங்கா பேசினாரு இதை பத்திலாம். உக்ரைனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா போராய் போயிடும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அதனால மக்களே கொஞ்சம் சூதானமா இருந்துட்டு அப்படிங்கிற ஜெலன்ஸ்கியாக திரும்பி ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த பதட்டம், போர் பதட்டம் பெலரூஸ் திரும்பி வருமா, இந்த போர் பெருசாகுமா, நாட்டோ நாடுகள் உள்ள வருமா அப்படிங்கிற அச்சங்கள் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு சைடு யூகே அண்டர் கிரவுண்ட் ஆக்கிரமிப்பு பண்ணி ட்ரில்லு பண்றாங்க, இன்னொரு பக்கம் நியூக்ளியர் ட்ரில் பண்ணிருக்குது ரஷ்யா. எங்க போய் இந்த பிரச்சனைகளை கொண்டு போய் விட போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அட் த சேம் டைம் அமெரிக்கா ஈரானுக்கு எகெயின்ஸ்டா இன்னொரு பிளான் போட்டுக்கிறாங்க. இது எல்லாம் தான் இருக்குதான்னு பார்த்தா இங்க போர் நடக்கக்கூடிய இடங்கள்ல வெடிக்கிறது வேற. ஆனா எம்ஓஎல் ஆயில் கம்பெனி ஹங்கேரியில வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய கம்பெனி, அந்த கம்பெனில திரும்ப ஒரு வெடி விபத்து நடந்திருக்கு. ஹங்கேரியோட விக்டர் ஆர்பன் அவர்கள் இருக்கும்போது ஓகே, இப்ப திரும்பியும் ஆட்சி மாற்றம் வந்திருக்கு. பட் ஆனா இப்போ அப்படி நடந்திருக்கு, குறைஞ்சது ஒரு நபராவது கொல்லப்பட்டிருக்கலாம், பல நபர்கள் காயமடைஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ ஆல்ரெடி ஆயில் தட்டுப்பாடு அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எண்ணெய் கிணறுகள் சேவ் பண்ணி வச்சிருக்கிறது ரிசர்வ்ஸ், இந்த பகுதிகள் எல்லாமே தாக்கப்பட்டதுன்னா எப்படி இங்க இருக்கக்கூடிய மக்கள்னால வாழ முடியும், அதுவும் வின்டர் வந்துச்சுன்னா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற பதட்டங்கள், பயங்கள் இருக்கு. ஹங்கேரியா வந்து பாத்தீங்கன்னா முன்களமா, அதாவது அந்த பஃபர் ஜோன், தாக்குதல் நடக்கக்கூடிய ஏரியாக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுக்கு சூழ்நிலைக்கு தயார் பண்றாங்களா அப்படிங்கிற அச்சங்கள் வருது. ஸோ நாட்டோ நாடுகள் அப்படிங்கிறது பயங்கரமான போர், ரஷ்யா அதுக்கப்புறம் ஈரான் எகெயின்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா போர் செய்யறதுக்கு ஒரு நேரம் சேர்ந்து செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல தனித்தனியா செய்ய போறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். துருக்கியில வச்சு ஒரு மிக முக்கியமான நாட்டோ மீட்டிங் இருக்கு, அந்த மீட்டிங்ல முடிவுகள் எடுக்கப்படும். அமெரிக்கா நாட்டோல இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கறது பொறுத்து. அதுவும் ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் நடக்கும் போது ஈரான் திரும்பவும் இதே போல உறுதிப்பட இருந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அது அமெரிக்காவுக்கு சிக்கல், அமெரிக்கா நாட்டோல இருந்து விலகுவாங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். வரக்கூடிய நாட்கள் ரொம்ப இக்கட்டான நாட்கள். எப்படி உலக நாடுகள், உலக தலைவர்கள் முடிவெடுக்க போறாங்க, அணிகள் பிரியுமா, உலகப்போர் எதுவும் இல்லாம எல்லாம் பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நாம் முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்திருப்போம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணி உங்களை சேனல் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நம்ம யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்குன்னு நம்பிக்கல. அடுத்த பேர் உங்க சந்திக்க. வெரி ஸ்டே சேஃப், பை.